மாஃபியா சீரிஸ் எபிசோட் 5ல பார்ட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ள போகலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம டனையை தான் காமிக்கிறாங்க. நம்ம டனை வந்து அவனோட பாடி கார்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். பாடி கார்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கமலை வாட்ச் பண்ணதுலேருந்து ஒன்று தெரியுது. அவன் வந்து கொஞ்ச நாளாக ஹோட்டலுக்கு போகிறதே இல்லை. அவன் வந்து அவனோட மெயின் ஹவுஸில் மட்டும் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சரி சொன்ன மாதிரி அவன் கூட எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த பாடி கார்ட்ஸ் வந்து டனை கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்கும்போது நம்ம டனையோட பாடி கார்ட்ஸுக்கு ஒரு ஸ்பை கிட்ட இருந்து கால் வருது. பாடி கார்டு வந்து டனை கிட்ட சொல்ல, டனை இருந்துட்டு சரி ஓகே கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை மாதிரி பண்ணிடுறான். அந்த பக்கத்துல இருந்து ஸ்பை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு மால்ல வந்து நம்ம கமலை பார்த்தோம், கமல் கூட யாருன்ட்டே தெரியாத ஒரு பையனும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பை சொல்ல, நம்ம டனை இதெல்லாம் கேட்டுட்டு அவன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஸ்பை இருந்துட்டு சொல்றாங்க, அவன் பாக்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், டால் அண்ட் ஸ்லிம்மா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகேங்கிற மாதிரி கேட்டுட்டு காலையும் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா, கமல் ஒரு வழியா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற டைம் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டே இருக்கான். இந்த சீன் எங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்ம தான் காமிக்கிறாங்க. கிம் வந்து ஷாப்பிங் பண்ண பொருள் எல்லாத்தையுமே ட்ரெயில போடலாட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்றான். இவன் போடுறதுக்கு முன்னாடியவும் நம்ம கோம் இவன் கிட்ட இருந்து வாங்கி அவனே ட்ரெயில போட்டுட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம கிம்க்கு வந்து லைட்டா கடுப்பாகுது. நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கோம் கிட்ட, கோம் உன்னோட பாஸ்க்கு இப்போ எவ்வளோ ஏஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கோம் கிட்ட கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு என்ன ஒரு 30 ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமும் சொல்றான். நம்ம கிம் கேட்டுட்டோம், அப்படியா அவனை பாக்குறதுக்கு 30 வயசு ஆள் மாதிரியா இருக்கான், அவன் பண்ற வேலை எல்லாமே சின்ன குழந்தை பண்ற மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோம் கிட்டயும் லோப் கிட்டயும் அவனோட பாஸை பத்தி சும்மா காசிப் மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம கோமும் நம்ம லோப்பு ஒருத்தர் மத்தி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிம்க்கு கொஞ்சம் கடுப்பாது. டேய் ஏதாவது பேசுனா பதிலுக்கு நீங்களும் பேசணும்டா, அதை விட்டுட்டு இப்படி அமைதியே வந்துகிட்டு இருந்தா எப்படிடா, உங்க பாஸ்க்கு உண்மையா இருக்கணும்டா, அதுக்காண்டி இந்த அளவுக்கு ராயல்ட்டியெல்லாம் இருக்காதீங்கடா, கொஞ்சமாவது அவனை பத்தி காசி பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கடுப்பா நம்ம கோம் கிட்டையும் லோப் கிட்டையும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். மறுபடியும் இவங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு தான் அப்படியே அவன் பின்னாடியே ட்ரேயை தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம கிம்க்கு வந்து ஒரு பொருள் எட்டல, நம்ம கோம் இருந்துட்டு இருங்க நானே எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம கோம் வந்து கேட்காம அவனே எடுத்து போடுறானா. இதுக்கும் நம்ம கிம்க்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்டா நான் சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட கேட்க மாட்டேன், அப்புறம் ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டு இருக்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீ அதையே பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கோச்சிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டே இருக்கான். இவங்க 2 பேருக்கு என்ன பண்றது தெரியாம சரிவா போய் தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் வந்து காஃபி ஷாப்ல உட்காந்து ஹாயா காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம டனை வரான். டனை வந்ததும் நம்ம கிட்ட இருந்துட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண, நம்ம டனை இருந்துட்டு கிட்ட டே உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை, நான் ஜஸ்ட் ஹாய் சொல்றதுக்காண்டி தானே வந்தேன், இப்போ உனக்கு பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி போனா போயிட்டு போதா அவனை விடு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். நம்ம கிட்டும் சரி ஓகேங்கிற மாதிரி அவனை அலோ பண்ண, நம்ம டனையும் சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம கமல் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஹலோ மிஸ்டர் கமல், என்னோட பேர் வந்து டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம கமலுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கான். நம்ம கமலும் பண்ணுவான்னு தான் நினைச்சேன், ஆனா நம்ம கமல் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹேண்ட் ஷேக் பண்ற மாதிரி பண்ண போயிட்டு அப்படியே கையை எடுத்துட்டான். நம்ம டனைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பல்பா போயிருச்சு நம்ம கமல் கிட்ட இருந்து. நம்ம டனையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு போலும் போட்டு பார்க்குறான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் இங்க மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு உனக்கு இதான் நல்லதா போச்சு, இதே நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணியிருந்தோம்னா மவனே நம்ம 2 பேரும் வேற மாதிரி இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து இந்த கோலையும் நம்ம கமல் வந்து ஆஃப் பண்ணி விட்டான். நம்ம டனைக்கு பல்பா தான் போயிடுச்சு. என்னதான் நம்ம டனைக்கு பல்ப் ஆனாலும் கீழே விழுந்தாலும் மீசில மண்ணோட்டல அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து மறுபடியும் நம்ம கமல் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு தான் இருக்கா. என்ன சார் தனியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு ஓ அப்படியா சார் இப்போ எங்க வந்திருக்கீங்க, நீங்களும் தனியாக தானே காஃபி குடிக்க வந்திருக்கீங்க, அப்படி இல்லை நீங்க யாராவது இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி காஃபி குடிக்கலான்ட்டு நினைச்சிங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம டனை கிட்ட சொல்ல, நம்ம டனை இருந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் சும்மா இந்த பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க இருக்கிறத கோஇன்சிடென்ட்டா பார்த்தேன், ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போலான்ட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நீங்க எனக்கு ஹாய் சொல்றதுக்காண்டி வந்தீங்களா, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப நம்ம டனையை வந்து நம்ம கமல் மண்ணக்காவ வச்சுட்டே தான் இருக்கான். ஆனா நம்ம டனை வந்து அடங்குற மாதிரியே தெரியல. நம்ம டனைக்கு வந்து கொஞ்சம் கோவம் வருது. இதை நம்ம கமலும் நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன நான் பேச கோவம் வருது போல, உங்க பேச பார்த்தா நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டனை கிட்ட சொல்ல, நம்ம டனை இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சொல்ற மாதிரி இல்லாமல், சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஸோ அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண, அதுவும் தனியாக உட்காந்து காஃபி குடி அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு எப்பா சாமி முதல்ல இங்க இருந்து கிளம்பி போய் தொலை, நீ போனாலேவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவன் பட்டுக்கு உட்காந்து மறுபடியும் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம டனையும் சரி ஓகேங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப போனா, அப்போ கரெக்டாக நம்ம கிம் உள்ள வரான். உள்ள வரும்போது இப்படி 2 பேர் கிராஸ் ஆகும்போது 2 பேருமே இடிச்சுக்கிறாங்க. நம்ம டனை வந்து ஒரு சாரி கூட சொல்லாமல் அங்கேருந்து போக, நம்ம கமலுக்கு வந்து நம்ம டனை கிம் மேலே இடிச்சோன்னே அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. டே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஒய்ஃப் மேலே இடிப்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கேட்கலான்ட்டு அவன் எந்திரிக்கிறான். அதுக்கு முன்னாடியே நம்ம கிம் இருந்துட்டு
இருந்துட்டு அவன் கேட்குறான், அவன் தான் ஒரு மாஃபியாவோட ஒய்ஃப் ஆச்சே, மாஃபியா கிட்ட இருக்கிற கொஞ்சம் கூட மாஃபியாவோட ஒய்ஃப் கிட்ட இல்லாட்டி எப்படி? நம்ம கிம் இருந்துட்டு நம்ம டனையை பார்த்துட்டே, உனக்கு கண்ணு 2 இருக்கா இல்லையா, இல்லை கண்ணு 2 புடலில் வச்சுட்டு அலையிறியா, ஆள் வர்றது கண்ணுக்கு தெரியல, இப்படி இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு சாரி கூட கேட்காம இங்கேருந்து போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கொஞ்சம் கடுப்பா நம்ம டனை கிட்ட கேட்க, நம்ம டனை இருந்துட்டு சாரியா, சாரி தானே, அவங்ககிட்ட நான் நெக்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டுறான். நம்ம கிம் இருந்துட்டு யாரா அவன் சாரி கேட்க சொன்ன, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கா, ஒரு வேலை லூஸாக இருப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிம் அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக அது பேர் நம்ம கமல் இருந்துட்டு கிம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, நம்ம கிம்மும் நம்ம கமல் பக்கத்தில் போயிடறான். நம்ம டனையும் அங்கேருந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடறான். நம்ம கிம் கமல் கிட்ட வந்ததும் அவன் யாரு, அவனுக்கு தெரிஞ்சவனா என்ன அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு சீச்சி அவன் யாருகிட்டே தெரியாது, அந்த மாதிரி ஒரு லூஸ் எல்லாம் என் கூட வச்சுட்டு அலைய மாட்டேன், சரி ஓகே உனக்கு இப்போ பசிக்குதாவா, நம்ம 2 பேர் போய் ஏதாவது சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஓகே உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் சொல்லிடுறான். அப்புறம் இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மும் கமலும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்காண்டி. ஃபுட் வந்ததும் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைக் எப்படின்னா ஃபுட் வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஊட்டி விட்டுருக்கிறது, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சர்வ் பண்ணுறது, ஒருத்தர் லிப்ஸில் இருக்கிறது இன்னொருத்தவங்க தொடக்கிறதுங்கிற மாதிரி 2 பேருமே கொஞ்சம் ஹாப்பியாக அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம செரி வந்து தூரமாக உட்காந்து பார்த்து பார்த்து கடுப்புலாம் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம டனை வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. நம்ம டனை இருந்துட்டு நம்ம செரிகிட்ட அவங்க 2 பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுலியாக ஓவராக பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து செரிகிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனத்துக்கு, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், இது வரும் ஜஸ்ட் டெம்பரவரி லவ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து கொஞ்சம் ஓவரா வில்லத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம டனை இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம செரியை கொஞ்சம் ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. ஆமா நீ சொல்றது ஒரு விதத்தில் நியாயம்தான், அவனுக்கு அந்த பையன் கொஞ்சம் கூட சூட்டே ஆக மாட்டான், அவனுக்கு நீ தான் சூப்பரா சூட் ஆவ அப்படிங்கிற மாதிரி நம்ம டனையை வந்து நம்ம செரியை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. செரி ஓகேங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்கிட்ட உனக்கு இப்போ என்ன வேணும், எதுக்காண்டி என்னை கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து டனை கிட்ட கேட்கறா. அதுக்கு டனை இருந்துட்டு சொல்றேன், எனக்கு ஒன்றும் வேணாம், நான் ஜஸ்ட் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன், நீ ஹாப்பியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கணும், நான் என்ன நீங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு டனை இருந்துட்டு சொல்றேன், நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் நீ எந்த அளவுக்கு கமலை லவ் பண்றேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு அதை எதுக்கு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம டனை இருந்துட்டு சொல்றேன், ஏன்னா நீ அவனை ஸ்டில் இன்னுமே நீ லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்பனா எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பா கமலை உன்னை மறுபடியும் லவ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட என்னென்னமோ சொல்லி அவன் மண்டையை வந்து கழுவிட்டு இருக்க. நம்ம செரியும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம டனையும் செரியும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே உட்காந்து பயங்கர கேவலமா ஒரு பிளான் போட்டு இருக்காங்க. டனை வந்து செரி கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ரெடி பண்ண போறேன், அந்த ஈவெண்ட்ல எனக்கு கசினோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹெல்ப் பண்ண எல்லாரையும் இன்வைட் பண்ண போறேன், அவங்க எல்லாருக்குமே சின்னதா கிஃப்ட்டும் கொடுக்க போறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு நான் கமலையும் இன்வைட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனை வந்து நம்ம செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இதெல்லாமே கேட்டுட்டு அவன் வருவான்ட்டு நீ நினைக்கிற, அவன் கண்டிப்பா வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி சொல்ல, நம்ம டனை இருந்துட்டு நீ சொல்றது உண்மைதான், அவன் கண்டிப்பா வரமாட்டான்ட்டு எனக்கும் தெரியும், அதனாலதான் நம்ம இந்த விஷயத்துல கிம்மை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன், நானே நேரில் போய் கிம்மை பார்த்து இந்த ஈவெண்ட்க்கு இன்வைட் பண்ணலான் இருக்கேன், நான் இன்வைட் பண்ணா கிம் வருவான்ட்டு எனக்கு தெரியும், கிம் வரான்ட்டு கமலுக்கு எப்படியாவது இந்த விஷயம் தெரிய போகும், அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கமல் வந்து கிம்மை தனியாக அனுப்ப மாட்டான், அவன் கூட அவனும் கண்டிப்பா வருவான், அப்படி வரும்போது நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, அது உன்னோட சான்ஸ் தான், நான் உனக்காண்டி ஒரு சான்ஸ் மட்டும்தான் ஏற்படுத்தி தர முடியும், ஒரு வாய்ப்பு மட்டும்தான், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டனையும் நம்ம செரியும் இங்கே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு பிளான் வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம கமல் கிட்ட இவங்க போடுற பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஃபிளாப் ஆகுதான்ட்டு என்னன்ட்டு நம்ம சீரிஸ் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீனையும் நம்ம இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம கமலோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் பாட்டுக்கு தனியாக நின்றுட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்து ட்ராயரில் ரொம்ப நேரமாக எதையோ தேடிட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து கிம் தேடுறத பார்த்துட்டு அவன் போய் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு நம்ம கிம் கிட்ட கிம் இங்கே ஒரு நிமிஷம் வாயே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். டே கமல், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல, இவ்வளோ நேரம் அங்கே தானே நின்றுட்டு இருந்தேன், ஒரு 2 எட்டு எடுத்து வச்சிருந்தேன்னா அவன் பக்கத்தில் போய் நின்று பேசியிருக்கலாம், அதை விட்டுட்டு உட்காந்ததுக்கப்புறம் இங்கே வான்ட்டு சொன்னா அவன் என்ன வரவா போகிறான். நம்ம கிம் வந்து பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி மறுபடியும் அந்த ட்ராயரில் போட்டு என்னமோ தேடிட்டு இருக்க. நம்ம கமல் மறுபடியும் இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டை அப்படியே தட்டி காமிச்சிட்டு இருக்கான். நம்ம கிம்மும் இருந்துட்டு சரி போனா போகுது, போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார நம்ம கமல் வந்து கிம் கை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்குறான், இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம கிம் இருந்துட்டு சொல்கிறான், இந்த வீட்டில் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ரைட்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல. நம்ம கமல் இருந்துட்டு நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல, இங்கே பாரு கிம், இந்த வீட்டில் வந்து தங்குற ஃபர்ஸ்ட் பர்சனும் நீ தான், நான் அப்ரோச் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்சனும் நீ மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல. நம்ம கிம் இருந்துட்டு நீ ஏன் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்டடா, அதனால தான் நீ என்கிட்ட அப்ரோச் பண்ணுற, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, என்ன மாதிரியாவும் கொஞ்சம் நாள் நேரம் ஒரு ஆளை பார்த்தேன்னா என்னை விட்டுட்டு போயிடுவில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கிட்ட நம்ம கிம் சொல்ல. நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிறியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் நான் உனக்காண்டி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து நான் எப்படிப்பட்டவன்ட்டு நீ தெரிஞ்சுக்கலாம், நான் உனக்காண்டி என்னென்ன பண்ணுறேன்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, நான் உன்னை அவசரப்படுத்தணுன்ட்டுல ஒன்றும் நினைக்கவே இல்லை, நான் பண்ணுறதை பார்த்து நீயே புரிஞ்சுக்கிட்டு உன்னோட லவ்வை நீயே ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லுவேன், அது வரைக்கும் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணதும் நம்ம கிம் வந்து லைட்டாக அப்படியே உருக ஆரம்பிக்கிறான். நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்கிறான், சரி ஓகே அதையும் தான் பார்க்கலாமே, பொறுமையாக வெயிட் பண்ணி
அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நீ இன்னைக்கு நைட் வந்து நல்லா தூங்கு, நீ எனக்காண்டி ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வந்து வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்றான். நம்ம கிம் இருந்துட்டு டேய் யாரா உனக்காண்டி வெயிட் பண்ணது, நாளா ஒன்றும் உனக்காண்டிலாம் வெயிட்லாம் பண்ணல, முதல்ல என் கையை விட எப்படியே பிடிச்சிருந்தானே, எப்படி என் கையை விட்டுட்டு முதல்ல உன்னோட ஒர்க்குக்கு கிளம்பிப்போ, ஒர்க்குக்கு டைம் ஆகுதுன்ட்டு நீ தானே சொன்ன, எப்படியே பிடிச்சிருந்த இப்போ விடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு கையை எடுக்கலான்னு பார்த்தா, ஆனா நம்ம கமல் விடுற மாதிரி இல்ல. நம்ம கமல் மறுபடியும் அவனோட கையை எடுத்து செம்ம ஸ்மூத்தா கிஸ் பண்றான். இவன் இப்படி கிஸ் பண்ற ஒவ்வொரு தாட்டியும் நம்ம கிம் வந்து அப்படியே மெல்ட் ஆகுறான்ப்பா, அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கு. நம்ம கிம் இருந்துட்டு போதும் போதும் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்ம எப்படியோ அவனை ஒரு வழியா அனுப்பிச்சு வைக்கிறான். ஆனா நம்ம கமலுக்கு தான் இங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல. நம்ம கமல் அங்க போய் நின்னுட்டு திரும்ப திரும்ப நம்ம கிம்மையே தான் பாத்துட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு டேய் போடா சாமி அப்படிங்கிற மாதிரி அவனை துரத்தாத குறைய அங்க இருந்து கிளப்பி விட்டுட்டு இருக்கான். நம்ம கமலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடுறான். நம்ம கமல் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கிம்மோட மனசுக்குள்ள அவனுக்கு கரெக்டான ஒரு கொஸ்டின் தான் அவனோட மைண்ட்குள்ள அப்படியே வந்துட்டு இருக்கு. என்னதான் நம்ம பல வருஷம் ஒருத்தர் கூட பழகி இருந்தாலும் அவரை வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கணும்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், இவரை வந்து நம்பலாமா, இவர் நம்ம லைஃபை நல்லா பாத்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம கிம் வந்து நம்ம கமலுக்கு யாருன்ட்டே தெரியாது, நம்ம கமலுக்கும் நம்ம கிம் வந்து யாருன்ட்டே தெரியாது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆயிக்கிறது. அந்த கொஞ்ச நாளுக்குள்ள எப்படி இவனை வந்து நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கா. இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் டைம் வந்து ஒன்னா ஸ்பெண்ட் பண்றதான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிம் வந்து நம்ம கமலுக்கு பக்கா ஒய்ஃபாவே மாறிட்டான். நம்ம கிம் நம்ம கமலை பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு வந்து சூட் மாட்டி விடுறது, அவனை வந்து அழகா ரசிக்கிறது, அவன் ஒர்க் பண்ணும்போது இவனும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது, ஒர்க் பண்ணிக்கிட்டேவும் நம்ம கமலை பார்த்து சைட் அடிக்குது, ஒன்னா உட்காந்து மூவி பாக்குறது, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமேவும் நம்ம கிம் நம்ம கமலுக்கு பக்கா ஒய்ஃபாவே மாறிட்டான். நம்ம கமல் நம்ம கிம்க்கு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலாவே மாறிட்டான். இப்படி செம்ம அழகா ரெண்டு பேருமே அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அவங்க ஜாலியா அவங்களோட நைட் அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம கிம்மோட இடுப்பு பாருங்களேன், செம்ம அழகா இருக்குல்ல, அவனோட அந்த ஷேப் பாருங்க, பொண்ணுங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்காது, அவ்வளோ ஷேப்பா இருக்கு அவனோட ஹிப்பு, செம்ம ஸ்மூத்தா செம்ம ஸ்ட்ரக்சரா இருக்கு. பொண்ணுங்களுக்கே இவனை பார்க்க பார்க்க ஆசை வருது. நம்ம கமலுக்கு வர்றதுல தப்பே கிடையாது, பாவம் நம்ம கமல் எப்படிதான் அவனை வச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு தெரியல. நம்ம கிம் இப்படி செம்ம அழகா அங்க தூங்கிட்டு இருக்க, நம்ம கமல் வந்து தூங்கிட்டேவும் நம்ம கிம்மோட இடுப்பு மேல கையை போட்டு லைட்டா ஹக் பண்ற மாதிரி படுத்திருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ணதும் நம்ம கிம் அப்படியே அவன் பக்கமா திரும்பி அவனை அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அவனோட ஒவ்வொரு ஆங்கிளையும் ஒவ்வொரு பொசிஷனையும் ரொம்ப அழகாவேவும் நம்ம கிம் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க சடனா நம்ம கமல் இருந்துட்டு என்னடா என்னை இப்படியே தான் பார்த்துட்டே இருக்க முடியாது, நீ இப்படியே என்ன பார்த்துக்கிட்டே இருந்தானா உனக்கு கண்டிப்பா என் மேல ஃபீலிங்ஸ் வந்துடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருது. நம்ம கமல் வந்து செம்ம அழகா அவனோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம கிம்மையே பார்த்துட்டு இருக்க. நம்ம கிம் இருந்துட்டு டேய் எப்படிடா தூங்கிட்டு தானே இருந்த, அப்புறம் எப்படி நான் உன்னை பாக்குறேன்ட்டு நீ கண்டுபிடிச்சா, அப்பனா நீ தூங்கல, இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்த அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட செல்லமா கோச்சிட்டு கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த பக்கம் திரும்பி படுக்கலான்ட்டு லைட்டா மூவ் பண்றான். ஆனா நம்ம கமல் வந்து விடுற மாதிரி இல்ல, நம்ம கிம்மோட கையை பிடிச்சிட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி லைட்டா அவன் பக்கமா இழுத்து இங்க பாரு, நான் இன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமாவே வந்துருவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு சரி ஓகே ஆனா இந்த டைம் நம்ம கூட பைபுனையும் சேர்த்து கூட்டிட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலும் சரி ஓகே கூட்டிட்டு போகலாம், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம கூட கோமும் லோப்பும் நம்ம கூட வருவாங்க நம்மளோட சேஃப்டி காண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு லைட்டா சினுங்க ஆரம்பிக்கிறான் ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் இருந்துட்டு ஆனா அவனால இங்க கிடையாது ப்ளீஸ், அவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட வருவாங்க நம்மளோட சேஃப்டி காண்டி, நீ இதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட செம ஸ்மூத்தா செம சாஃப்டா சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த சீனோட எபிசோட் 5ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி ஓகே, உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட், பை பாய்.